ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் விக்னேஸ்வரன். இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரிக்கர்ஸ் டு ஹேச்சர்ஸ்னு சொல்ல போகிறோம். அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒரு ஸ்டார்ட் அப் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய விஷயமா ஒரு ஆண்டர்பனர் ஆகிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். யாரா அந்த ஸ்டார்ட் அப் ஸ்டோரியில் யாரா அந்த கதையை சொல்ல போகிற? ஒரு சேலத்தில் ஒரு உமன் ஆண்டர்பனர் இருக்காங்க. அவங்கள பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம். யாரா அந்த உமன் ஆண்டர்பனர்? பிரீத்தி, த ரூபிக்ஸ் கியூப் ட்ரைனர். ரூபிக்ஸ் கியூப்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் இல்லை கைஸ், இப்போ 3x3 நம்ம ரூபிக்ஸ் கியூப் இருக்குல்ல, அதை நம்ம சேர்க்குறோம். 3x3 2x2 இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் யாருக்குமே தெரியாது ரூபிக்ஸ் கியூப்னா என்னன்னு. அதை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சொல்ல போகிறோம். ஒரு 3x3 எல்லா கலரையும் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணது இது. யார் அந்த பிரீத்தி, அவங்க என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஃபஸ்ட்டு ஒரு ரூபிக்ஸ் கியூப் ட்ரைனர் இன் சேலமில் அவங்க தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது. அவங்க தான் இப்போ பிரைட்டர் ஜேர்னின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இது பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்படி இது ஸ்டார்ட் அப் பண்ணாங்க, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு நாள் நாங்கள் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அவங்க சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஏ கிரேட் ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு ஒரு இது எப்படி கியூப் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்திருக்கு. அவங்க அம்மா கியூப் இந்த மாதிரி நல்லா சேர்ப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மாட்ட போய் கேட்டிருக்காங்க, அந்த கியூப் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கியூப் சேர்க்கும் போது அவங்க அம்மா சொன்னது இவங்களுக்கு புரியவே இல்லை. இந்த கியூப் இது அவங்க அம்மா சொன்னது அந்த பொண்ணுக்கு புரியல. அப்புறம் அவங்க அக்காட்ட போய் கேட்டிருக்காங்க. அவங்க அக்காவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கா, முடியல. அவங்க அக்காவுக்கு எப்படி தெரியுமா, அந்த பிரீத்தி அவங்களுக்கு ஒரே ஒரு கலர் மட்டும் தான் சேர்க்க தெரியும். இது எதுவுமே சேர்க்க தெரியாது. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, யூடியூப்பை பார்த்து சர்ச் பண்ணாங்க. சர்ச் பண்ணி நிறைய கீஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்த உடனே அவங்க வந்து அப்படியே அந்த கியூப்லாம் ஜாயின் பண்ணும்போது அவங்க சிஸ்டரும் லேர்ன் பண்ணுறாங்க. லேர்ன் பண்ணி ஒரு காம்படிஷனில் போயிட்டு சேர்றாங்க. காம்படிஷனில் சேரும்போது ஒரு 7th பிளேஸ் வராங்க. 7th பிளேஸ் அவங்க தான் பிரீத்தி நினைக்கிறாங்க, என்னடா நம்ம சும்மா பண்ணி இது பண்ணும்போது இது வரைக்கும் பண்ணும்போது இவ்வளோ இது வந்திருக்கும், நம்ம எப்படி கற்றுக்கிட்டே ஒரு இது மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு. அப்போ தான் ரூபிக்ஸ் கியூப் ட்ரைனர்னா அவர் ஆரம்பிக்கிறாங்க. ரூபிக்ஸ் கியூப் ட்ரைனர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது யாருமே வரலை. போஸ்டர்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, யாரும் வரல. அப்போ தான் ஒரு 1 வீக்கில் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. ஸ்டூடெண்ட் வரும்போது அவங்களையும் கிட்டத்தட்ட ஆன்லைனில் கேட்டனால அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் என்னடா ரூபிக்ஸ் கியூப் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் 2 ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பேசிக் கியூப்பில் 0.45 செகண்ட்ஸில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு அட்வான்ஸ்டு கியூப்பில் 0.30 செகண்ட்ஸில் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னடா இது நேஷனல் காம்படிஷனில் கலந்துருக்காங்க. ஆமாம், பிரீத்தி அவங்க ஒரு 2 நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, கலந்துருக்கும் போது அவங்க ஒரு இதில் 2nd பிளேஸும் ஒரு இதில் 3rd பிளேஸும் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எத்தனை பர்சனுக்கு இந்த மாதிரி கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம். 175 பர்சனுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 150 மெம்பர்ஸ்க்கு ஆன்லைன் மோட்லேயும், ஒரு 15 மெம்பர்ஸ்க்கு 25 மெம்பர்ஸ்க்கு அவங்க ஆஃப்லைன் மோட்லேயும் பண்ணியிருக்காங்க. யார் அந்த பிரீத்தி, அவங்க என்னடா பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை நினைக்கலாம். அவங்க வந்து ஒரு சேலத்தில் பிறந்த ஒரு கேர்ள். அவங்க வந்து சோனா காலேஜில் படிச்சிருக்காங்க. பிஎஸ்சி சிவில் படிச்சிருக்காங்க. பிஎஸ்சி சிவில் முடிச்சுட்டு ஒரு கிராஜுவேட் சோனா காலேஜில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த ஒரு ஐடியா தோணி, அதுலேருந்து இப்போ என்னடா பிரைட்டர் அகாடமி அப்படின்னா என்னடா, அதனால ஒரு ரூபிக்ஸ் கியூப் ட்ரைனராக ஆகும்போது அவங்க யோசிச்சாங்க, இதே நம்ம ஃபன்னாக பண்ணுறோம், இதே நம்ம ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணால் என்ன நிறைய யூஸ் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சும்போது தான் நம்மளுக்குன்னு ஒரு போஸ்டர் இல்லை, ஒரு அடையாளம் இல்லை. அப்போ தான் பிரைட்டர் அகாடமின்னு சொன்னாங்க. அதில் வந்து ரூபிக்ஸ் கியூப் மட்டும் இல்லை, நிறைய இது ஆரம்பித்தாங்க. நிறைய ஒன்று ஆரம்பிக்கும் போது தான் பிரைட்டர் அகாடமியில் நிறைய ஆரம்பிக்கும் போது தான் அவங்ககிட்ட, ஏன்னா நிறைய ரூபிக்ஸ் கியூப் மட்டும் இது இல்லை கைஸ், அவங்ககிட்ட ஹேண்ட் ரைட்டிங், அபாக்கஸ், ஹிந்தி கிளாஸஸ் எல்லா கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைன் மோட் ஆர் ஆன்லைன் மோட் எல்லா கிளாஸுமே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து கியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 15 டைப்ஸ் ஆஃப் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறது, அவங்க இது பண்ணுறது இப்போ டீச் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸ்பீட் கியூப்ஸ், அட்வான்ஸ் கியூப்ஸ், பேசிக் கியூப்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடியஸும் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. கியூப் மொசாக்கோ அப்படின்றது ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க,
இது வந்து இதுலேருந்து நம்மளோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எதுனா, அட்வான்டேஜ் மீன்ஸ் அவங்க வந்து க்யூப்ஸ் நோண்டும் போது அவங்களுக்கு இப்போ இருக்கிற பர்சனுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஃபோன் யூசர்ஸ், ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து வெளில வரலாம். இந்த க்யூப் யூஸ் பண்ணும்போது நம்ம அது ஒரு சால்வ் பண்ணோம்னா ஒரு நம்மகிட்ட தோணிகிட்டே இருக்கும். இது சால்வ் பண்ணிட்டு அப்போ தான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 1 ஹவர் மட்டும் தான் ஃபோன் யூஸ் பண்ணுறத தடுக்க முடியும். அதே இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணும்போது, இதே நம்ம ஃபுல்லாக பண்ணும்போது அவங்களுக்கு அறியாமல் இதே வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்க ஒரு 150 மெம்பர்ஸுமே அந்த க்யூப் வச்சுட்டு எங்கே போனாலும் அந்த க்யூப் வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த க்யூபோட அது ப்ராக்டிக்ஸ் மேக் ஒரு சொல்லியிருப்பாங்க, ப்ராக்டிக்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது அது நம்மளை ஒரு பர்ஃபெக்ஷனாக ஒரு மேனாக மாற்றும். ஒரு மெமரி கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுலேருந்து நம்ம ஃபோன் அட்வான்டேஜ்லேருந்து நம்ம ஃபோன் யூசர்ஸ்லேருந்து கொஞ்சம் குறையலாம். ஃபோன் யூசர்ஸ் இந்த மாதிரி சைல்டு இது எப்படி கேட்கலாம், இது சின்னவங்க பசங்க மட்டும் தான் பண்ணணுமா? பெரியவங்க சின்ன பசங்க மினிமம் 66 ஏஜ் அபோவ் 6 ஏஜ்லேருந்து இப்போ அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 5 ஒரு 5 பெரிய ஆளுங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா ஏஜ் க்ரைட்டீரியாவும் இதை பண்ணலாம். இந்த க்யூபை கற்றுக்கும் போது ஒரு நாலேஜ் இன்க்ரீஸ்மெண்ட் ஆகும், ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். இது மட்டும் கலரை மட்டும் இது பண்ண முடியாது. அவங்க நான் சொன்னல நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ண க்யூப் மொசாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். க்யூப் மொசாக்கோடா அப்படின்னா என்னதுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். க்யூப் மொசாக்கான்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு க்யூப்பை சேர்க்கும்போது ஒரு பிக்சர் கிடைக்கும். ஒரு பிக்சரை சேர்க்கறது தான் க்யூப் மொசாக்கான்னு சொல்லுவோம். இதை இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது ஆஃப்லைன் மோட்லேயும் ஆன்லைன் மோட்லேயும் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. நீங்கள் விருப்பம் இருந்தால் ஆன்லைன் மோட்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன் மோட்ல சேலத்தில் இருக்குது. நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த ரூபிக்ஸ் க்யூபாக மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங் பண்ணலாம். ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு ஹிந்தி, அபாக்கஸ். அவங்களோட பெரிய எய்மே ஒரு இன்ஸ்டியூட்டாக ஆரம்பிக்கணும். இந்த பிரைட்டர் அகாடமி ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டாக ஆரம்பித்து ஒரு எஜுகேஷனுக்கு ஈக்குவலாக இந்த அபாக்கஸ் இதெல்லாம் எல்லாத்தையுமே கற்றுக்க வைக்கணும். எல்லா வயசு க்ரைட்டீரியா பர்சனுக்கும் இந்த இப்போ ஃபுல் ஆஃப் காஸ்ட் லோ காஸ்ட்டில் எல்லாமே சொல்லித்தராங்க. அவங்களோடது ஆன்லைன்லேயும் இருக்குது. நீங்கள் ஏதாவது டவுட்னா இன்ஸ்டாவில் நீங்கள் பிரைட்டர் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட நம்பர் வரும், உங்கள் இன்ஸ்டாகிராம் மொபைல் வரும். அதில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்களுக்கு எனி டவுட்ஸஸ் எல்லா டவுட்ஸுமே அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அவங்க இருந்த காலத்தில் எப்படின்னா 3x3 க்யூப்ஸ், 2x2 க்யூப்ஸ், பிரமிட்ஸ் அதை வச்சு தான் அவங்க சால்வ் பண்ண கற்றுக்கிட்டாங்க. 3x3 க்யூப்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. 3x3 க்யூப்ஸை ஒரு கலர் மட்டும் அவங்க அதான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட ரெக்கார்ட்ஸ் 0.45 செகண்ட்ஸில் கிட்டத்தட்ட பேசிக் க்யூபை சால்வ் பண்ணியிருக்காங்க. 0.30 செகண்ட்ஸில் ஒரு அட்வான்ஸ்டு க்யூபை சால்வ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லி. அதில் அவங்க பர்சன்ட் இப்போ ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தவங்க 1 வீக்கில் ஆன்லைன் மோடில் தான் வந்திருக்காங்க. ஆன்லைன் மூலம் அவங்க ஆன்லைனில் கேட்டுக்கிட்டது ஆன்லைன் இப்போ அவங்க நிறைய பர்சனுக்கு நிறைய இதாகுது. அவங்களோட எய்மே இந்த சேலத்து டு தமிழ்நாடு, அடுத்து இந்தியா, இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் நடத்த போகிறாங்க. இதை வந்து ஒரு ஒர்க் ஷாப்பாக நடத்த போகிறாங்க. க்யூப் ஒர்க் ஷாப்ஸ், ஒரு ரூபிக்ஸ் க்யூப் ஒர்க் ஷாப் வேறு பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரம். அவங்க சேலத்தில் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணணும் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இது கூடிய சீக்கிரம் டெவலப் பண்ணிவிடுவாங்க. அந்த ரூபிக்ஸ் க்யூப் ட்ரைனர் அவங்க இது 2 நேஷ்னல் காம்படிஷனில் கலந்துருக்காங்க. நேஷ்னல் காம்படிஷனில் கலந்துருக்கும் போது அவங்க நேஷ்னல் காம்படிஷன் ஒரு டியூட்டர் கேட்டகரியில் கலந்துருக்கும் போது அவங்க 2nd place and 3rd place வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட ஃபுல் ஆஃப் த ஸ்டோரிஸ். இதில் இருந்து நீங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபோன் யூசேஜஸ் குறைக்கலாம். ஃபோன் யூசேஜ் குறைச்சி நிறையா ப்ராப்ளமை சால்வ் பண்ண மெமரி கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். லேக் ஆஃப் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம். டெவலப் பண்ணி நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கும் போது நம்ம கைக்கு நிறைய வேலை கொடுக்கலாம். நிறைய வேலை கொடுத்தா ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, சால்வ் பண்ணுறது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம். இந்த க்யூப் நீங்கள் எங்கே வச்சுனாலும் நீங்கள் அதிகமாக ஃபோனையோட நீங்கள் பழக்க நீங்கள் ஒரு எடுத்துகிட்டு போவீங்க. ஊருக்கெலாம் எடுத்துகிட்டு போவீங்க. எங்கேயா வெளில போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு சால்வ் பண்ண பார்ப்பீங்க. நீங்கள் எனி காண்டாக்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். எனி காண்டாக்ட்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பிரைட் அகாடமிக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ப்ரீத்தின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க தான் சேலத்தில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ரூபிக்ஸ்
ட்ரைனர்ஸ், கியூப் ட்ரைனர். அவங்க இப்போ பிரைட்டர் அகாடமின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடத்துவாங்க. 15 days ஒர்க் ஷாப், காம்படிஷன், கியூபிங் காம்படிஷன் எல்லாமே நடத்துவாங்க. நீங்கள் எனி டவுட்ஸ் கிளாரிஃபை த பிரைட்டர் அகாடமி. தேங்க்யூ கைஸ்.